ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 டிசம்பர் 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஜிஎஸ்டி இன்ஃப்ளோஸ் டாப் 1 lakh crore rupees ஃபார் செகண்ட் மந்த் இன் எ ரோ. ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டேக்ஸ் கலெக்ஷன் நவம்பர் மந்த்லேயும் அக்டோபர் மந்த்லேயும் அதிகமாயிருக்கு. 1 lakh crore விட அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த COVID-19 நம்மளோட எக்கனாமி ரொம்ப டவுன்ஃபாலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது ரிக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமானதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னாலே பீப்புள்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பீப்புள்ஸ் வந்து நிறைய பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து டாக்ஸ் கலெக்ஷனும் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நோ மூவ் ஃபார் யூனிவர்சல் வேக்சினேஷன். நம்மளோட ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த COVID-19க்கான வேக்சின்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க, ட்ரையல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கவர்மெண்டோட எய்ம் நம்ம கண்ட்ரியில் இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகுறத தடுக்கிறது தான். அந்த வைரஸ் வந்து நம்ம பீப்புளுக்கு இடையில பரவுறதை தடுக்கிறது தான் நம்மளோட கவர்மெண்டோட எய்மா இருக்கு. இந்த மாதிரி வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகுறத தடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் வேக்சினேஷன் தடுப்பூசி வந்து போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வேக்சின் போட்டாலே இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The last straw is being further disabled. இந்த எடிட்டோரியல்ல டிசேபிள்ட் பிரிசனர்ஸோட ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா கைதியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜெயிலில் கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் சுவாமி அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். இவரை பீமா கோர்கையான் அப்படிங்கிற ஒரு வைலன்ஸ் கலவரம் வந்து நடந்திருக்கும். இந்த கலவரத்தில் இவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதுக்கு கீழே இவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு பர்சன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெரரிசம், இந்த மாதிரி இந்தியாவோட செக்யூரிட்டி சோவரினிட்டிக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். ஸோ இந்த ஃபாதர் சுவாமிக்கு இந்த கலவரத்துல ஈடுபாடு இருக்கு, இவர் வந்து நம்மளோட செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டிருக்காருன்னு சொல்லி இவர் இந்த ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் இருக்கிறவங்களால நார்மல் பீப்புள்ஸ் போல நடக்க முடியாது. அவங்க எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நடுக்கம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒழுங்கா அவங்களால வந்து தூக்க முடியாது, இந்த மாதிரி நடுக்கம் வந்து இருந்துட்டு இருக்கும். இந்த ஃபாதர் சுவாமிக்கு இந்த மாதிரி ஒரு நரம்பியல் நோய் வந்து இருக்கு. இவர் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இவரால தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் வந்து கையால தூக்க முடியல. இதனால இவர் அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ் கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு ஒரு சிப்பர், அதாவது உறிஞ்சு குடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு பாட்டில், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரா வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆனா இவர் கேட்டு 20 days ஆகியும் இவருக்கு வந்து எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறமா கோர்ட் மூலமா இவருக்கு வந்து இந்த சிப்பர் அண்ட் ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரா வந்து வாங்குறதுக்கு அவர் இவ்வளோ போராடி இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற ஜெயில், அதாவது பிரிசன்ஸ் வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்கு. ஒரு பிரிசன்ல வந்து அளவுக்கு அதிகமான கைதிகளை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரிசன்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ஃபண்டடாக இருக்கு. கவர்மெண்ட் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட ஜெயிலெலாம் இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள்ட் பீப்புள் வந்து இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் டொமஸ்டிக் லெவல்லையும் இந்த மாதிரி டிசேபிள் பர்சன்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான லாஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன லாஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா யூஎன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இந்த கன்வென்ஷன் எல்லா டிசேபிள் பர்சன்ஸ்க்கும் அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் பிரிசனர்ஸ்க்கும். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா கைதியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த கன்வென்ஷன் வந்து அப்ளை ஆகும். இந்த கன்வென்ஷன்ல இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கன்வென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து நம்ம நார்மல் பீப்புள்ஸை வந்து ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி ஈக்குவல் பேசிஸ்ல
இந்த டிசேபிள்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரீசனபிள் அக்காமடேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2015 இந்த ரெசல்யூஷனை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் எப்படி வந்து பிரிசனர்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா டிசேபிள் பிரிசனர்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. டிசேபிள் பிரிசனர்ஸ்க்கு நம்ம ரீசனபிள் அக்காமடேஷன் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஜெயில அவங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பிசிக்கலா மென்டலா டிசேபிளா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களையும் மற்ற பிரிசனர்ஸ் மாதிரி ஈக்குவல் பேசிஸ்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 and ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 14 நமக்கு தெரியும் ரைட் டு ஈக்வாலிட்டி, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த 2 ஆர்டிகல்மே எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் டிசேபிள் பர்சன்ஸ்க்கும் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பார்லிமெண்ட் இந்த டிசேபிள் பீப்புளுக்காக கொண்டு வந்த லெஜிஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிள் ஆக்ட் 2016. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டை கொண்டு வந்ததுக்கான மெயினான ஆப்ஜெக்டிவ் என்னன்னா யுனைடெட் நேஷன்ல நம்ம கண்ட்ரி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற இந்த கன்வென்ஷன்ல சைன் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ சைன் போட்டதுனால அந்த கன்வென்ஷன்ல இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஒரு லா கொண்டு வரது மூலமா தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமா டிசேபிள் பீப்புள்ஸ்க்கும் ரைட் டு ஈக்வாலிட்டி, லைஃப் வித் டிக்னிட்டி இது எல்லாமே இருக்கு. அவங்களையும் மற்ற பர்சன்ஸ் மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து எந்த கிரவுண்ட்லயும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் இந்த மாதிரி டிசேபிள் பர்சன்ஸை டார்ச்சர், இன்ஹியூமன் அண்ட் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட் இதுலலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரீசனபிள் அக்காமடேஷன் வந்து கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. ரீசனபிள் அக்காமடேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்கே நார்மல் பீப்புள்ஸ் வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிடுவாங்க. இதே ஒரு காலில் வந்து ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும், ஸ்பெஷல் அக்காமடேஷன் வந்து பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுக்கு நெசசரி அக்காமடேஷன் வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அவங்க ஏறுறதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் மீடியாஸ், இப்போ டிவி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காது கேட்காதவங்களால அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது, கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்காக சைகை பாஷையில வந்து சைட்ல வந்து ஒருத்தவங்க அந்த ஆக்ஷன்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி அக்காமடேஷன்லாம் பண்ணி கொடுக்கறது நம்ம நிறைய சேனல்ஸ்லாம் இதை பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் மூலமா தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ல டிசேபிள் பிரிசனர்ஸ் பத்தி பேசல, கைதியா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை பத்தி இதுல எந்த ப்ரொவிஷனுமே வெளிப்படையா கொடுக்கல. ஆனா இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆக்டை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த கன்வென்ஷன்ல டிசேபிள் பிரிசனர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த கன்வென்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்த இந்த ஆக்டும் இந்த மாதிரி டிசேபிள் பிரிசனர்ஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல ஒரு செட் ஆஃப் டிசீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டிசீஸ் எல்லாம் டிசபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி செட் ஆஃப் டிசீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்ணு தெரியாதது, காது கேட்காதது, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த பர்கின்சன் டிசீஸும் மென்ஷன் ஆயிருக்கு. அதான் இந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கு ஈக்குவல் அக்காமடேஷன் வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ பர்கின்சன் டிசீஸும் ஒரு டிசபிலிட்டி தான். அப்படி பார்த்தா ஃபாதர் சுவாமி இவருக்கு வந்து அவருக்கு தேவையான அக்காமடேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கணும்ல. அவர் என்ன கேட்டாரு, சிப்பர் அண்ட் ஸ்ட்ரா கேட்டாரு, அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து இந்த மாதிரி அக்காமடேஷன் அதாவது சிப்பர் அண்ட் ஸ்ட்ரா வந்து கொடுக்காம இருந்தது இன்டர்நேஷனல் லாவையும் வயலேட் பண்ண மாதிரி இருக்கு, அதே மாதிரி டொமஸ்டிக் லாவையும் நம்மளோட அஃபிஷியல்ஸ் வயலேட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்டா இவர் இந்த எடிட்டோரியல் எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சொசைட்டில ஜஸ்டிஸ் அதுக்கப்புறமா ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னா, ரிச் பீப்புளுக்கு அதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. புவர் பீப்புளால ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்,
ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு சொசைட்டியில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரீஜனல் ப்ரியாரிட்டிஸ். இது வந்து நம்ம நேத்தே பார்த்தது தான். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக மண்டே நடந்திருக்கும். இந்த மீட்டிங்கை யார் ஹோஸ்ட் பண்ணியிருப்பா? இந்தியா தான் அதை தலைமையேற்று நடத்திருப்பாங்க. இந்தியா இந்த ஆர்கனைசேஷன்ல 2017 தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கை தலைமையேற்று நடத்திருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்காங்க. மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கலந்திருக்க மாட்டாரு. அவருக்கு பதிலா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு தான் வந்து கலந்திருப்பாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த குரூப்பிங்ல இருக்கிற சைனா கூட நமக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் கூடயும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளோட மோடி வந்து நேரடியா கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங்கோட தீம், இந்த மீட்டிங்ல எதை பத்தி மேஜரா பேசியிருக்காங்க அப்படின்னா, COVID-19 இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஏற்பட்ட சோஷியோ எக்கனாமிக், ஃபினான்ஷியல், அதுக்கப்புறமா ஃபுட் கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் மேஜரா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் இந்த மீட்டிங்ல டெரரிசம் பத்தி பேசியிருப்பாரு. கிராஸ் பார்டர் டெரரிசம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் யாரை வந்து மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பாருன்னா, பாகிஸ்தானை வந்து மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பாரு. ஏன்னா பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டா காஷ்மீர் ரீஜியன்ல நிறைய தாக்குதல்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, காஷ்மீர் ரீஜியன்ல ஒரு டனல் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை வந்து பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ள நுழையிறதுக்காக போட்டு வச்சிருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இவ்வளோ அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சுரங்கப்பாதை போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்திருக்கணும். ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த மைண்ட்ல வச்சுதான் அவர் இதை பேசியிருப்பாரு. இப்போ இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த டைம்ல இந்தியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மோடி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மோடி இதை வந்து ஏஷியன் நாட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிலிட்ரி கோஆபரேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி நம்ம ஏஷியன் சைடு வந்து இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மிலிட்ரி அலைன்ஸ் கிடையாது. ஆனாலும் மோடி வந்து இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல தான் இப்போதைக்கு இந்தியா ரொம்ப என்கேஜ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15 கண்ட்ரீஸ் வந்து சேர்ந்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று சைன் பண்ணாங்க. அதுல வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணல. அதே மாதிரி இன்னொரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா பிபிஐஎன் அப்படிங்கிறது பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏசியால இருக்கிற ஒரு ரீஜனல் குரூப்பிங். இந்த குரூப்பிங்லயும் இந்தியா அந்த அளவுக்கு என்கேஜ்டா இல்லை. அதே மாதிரி சார்க் ஆர்கனைசேஷன், இதுலயும் இந்தியா இப்போதைக்கு என்கேஜ்டா இல்லை. இந்தியா ஆக்டிவா என்கேஜ்டா இருக்கிற ஒரே ஒரு ரீஜனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு கன்வீனியன்ட் சேனலா இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மற்ற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட நம்ம ட்ரேட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சேனல் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நம்ம கண்ட்ரி சைனா அண்ட் பாகிஸ்தான் கூட பைலேட்ரல் டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 2 கண்ட்ரினா, இந்த 2 கண்ட்ரி கூட தான் நமக்கு டென்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. இப்ப பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துறது இல்லை லாஸ்ட் 5 இயர்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சைனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனா கூட நமக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல டென்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சைனா கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மீட்டிங் நடக்கும்போது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சைட்ல
2 கண்ட்ரி லீடர்ஸும் பேசிக்கலாம்ல, அதுக்கு வந்து இது வழிவகை செய்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் மீட்டிங்ஸ் வந்து நடக்கும்ல, அந்த டைம்ல நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் சைனால இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் கூடலாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஷியன் ரீஜன்ல நம்மளோட பொலிட்டிக்கல் பவரை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த குரூப்பிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும், இந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம பார்ட்டா இருக்கிறது. இந்த இயர் பாத்தீங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங்கை நம்ம கண்ட்ரி தான் தலைமையேற்று நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் மற்ற வேர்ல்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why business barons should not run banks. இந்த எடிட்டோரியல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, ஆர்பிஐயோட இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப் இந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கார்பரேட் கம்பெனிஸ்க்கு பேங்க் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. நிறைய எக்கனாமிஸ்ட், முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன், இவங்கெல்லாம் நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம பேங்க் ஓனர்ஷிப்பை கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஆபத்தான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஏன்னா கார்பரேட் நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேங்க் நடத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க கார்பரேட்காரங்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பான். அதே மாதிரி அவங்களோட கஸ்டமர், அவங்களோட பிசினஸ்ல அவங்களோட சப்ளையர்ஸ், இவங்களுக்கு மட்டும் லோன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லோன்லாம் வரலன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த எடிட்டோரியல்ல பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அகெயின்ஸ்டா யாரெல்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தான் அதிகமா போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா 25th நவம்பர்ல நம்ம ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், சே நோ டு கார்பரேட் ஹவுசஸ் இன் இந்தியன் பேங்கிங் அப்படிங்கிற ஹெட்டிங்ல ஒரு எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த எடிட்டோரியல் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம பேங்க் ஓனர்ஷிப்பை கொடுக்கும்போது என்ன மாதிரி நன்மைகள் இருக்கும், அதுக்கப்புறமா என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும், இந்த ஓனர்ஷிப் கொடுக்குற ஐடியா வந்து எப்போ ஆர்ஜின் ஆச்சு அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க, பார்க்கலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரில டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பிரைவேட் கம்பெனிஸ் தான் அதெல்லாமே ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேங்கையும் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து பிரைவேடைஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் பேங்க் நடத்தும் போது அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஆர்பிஐயால ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்கல்ல. அப்போ அவங்க யாருக்கு கடன் கொடுக்குறாங்க, ஃபாரின்ல யாருக்கு கொடுக்குறாங்க, டொமஸ்டிக்ல யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால ரெகுலேட் பண்ண முடியாது. அவங்க கண்டமேனிக்கு கடன் கொடுத்து யாருமே திருப்பி தரல அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆர்பிஐயால அதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பாயிண்ட் தான் அடுத்தும் எடுத்து வச்சிருக்கேன், சாரி. அடுத்து இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1949ல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பேங்கிங் செக்டார்ல ரீஃபார்ம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான். ஏன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப இன்எஃபிஷியண்டா இருக்காங்க, இன்டிஃபரண்டா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரது அவசியம் தான். அதுக்காக கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட நம்ம பேங்க் ஓனர்ஷிப்பை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, பணம் வந்து கம்மியா இருக்கு. நிறைய பேர் வந்து லோன் கொடுத்து திருப்பி வாங்க முடியாம இருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து ஃபண்ட் வந்து போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து எஃபெக்டிவா ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஷேர்ஸை இந்த மாதிரி பேங்க்ஸை வந்து மொத்தமாக கார்பரேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்கறத விட்டுட்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஷேர்ஸை ஜென்ரல் பப்ளிக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பேங்கை எப்போ நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்னா இப்போ அந்த பேங்கோட வேல்யூ வந்து 100 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த 100 rupeesல 51 rupees மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து
கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, மிச்ச 49 ருபீஸ் மதிப்புள்ள ஷேர்ஸ் தான் பிரைவேட் பிளேயர்ஸ் இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக் இவங்க வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், அதை வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா 51% கம்மியா கவர்மெண்ட் வந்து அந்த பேங்க்ல ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னா அதை வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து அவர் ஜென்ரல் பப்ளிக்கு பிரைவேட்க்கு வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி பேங்க்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ், அதுக்கப்புறமா செபியோட கைட்லைன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால பேங்கிங் செக்டாரை ரிவைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து மெனி வயலேஷன்ஸ் இன் சார்தம் ப்ராஜெக்ட். சார்தம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹைவே ப்ராஜெக்ட். உத்தரகாண்ட்ல இருக்கிற 4 புனித ஸ்தலங்களை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ரோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. எந்த இடம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத் இந்த 4 பிளேஸுமே உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. இந்த 4 பிளேஸையுமே ஈஸியா ரீச் பண்றதுக்காக ஹைவேஸ் வந்து ஏற்கனவே இருக்க ஹைவேஸை வந்து ரிப்பேர் பண்றது, அதை வந்து பெருசாக்குறது, அதுக்கப்புறமா புதுசா வந்து ரோட் போடுறது, இது எல்லாமே தான் இந்த சார்தம் ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தில சார் அப்படின்னா 4ன்னு அர்த்தமா. அந்த 4 டெம்பிள்ஸையும் வந்து கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ரோட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்னால நம்மளோட என்விரான்மெண்ட் பாதிக்கப்படும், இது வந்து நிறைய ரோட்ஸ் வந்து மலை வழியெல்லாம் போகுது, இதனால இவங்க வந்து நிறைய இடத்துல மலையெல்லாம் குடஞ்சி அதெல்லாம் உடச்சி போட்டுடுறாங்க, இதனால அங்க இருக்கிற எக்கோசிஸ்டம், அங்க இருக்கிற உயிரினங்கள் இதுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா பாகிஸ்தான் சைன் மிலிட்ரி டீல். நமக்கு தெரியும் சைனா கூடயும் நமக்கு டென்ஷன்ஸ் இருக்கு, பாகிஸ்தான் கூடயும் டென்ஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள்ல என்கேஜா இருக்காங்க. நம்ம நேத்து கூட பார்த்தோம், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூன்ல பாத்தீங்கன்னா சைனா சொல்லியிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு டேம் வந்து நாங்கள் கட்டித்தரோம் இண்டஸ் ரிவர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டேம் நேம் வந்து எனக்கு மறந்து போச்சு. இப்போ நம்ம நேத்து இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பத்தி பார்த்தோம். இது வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்தியா வந்து நம்மளோட ரீஜன் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரீஜன் வழியா தான் இந்த காரிடாரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க என்கேஜா இருக்காங்க. இப்ப இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மிலிட்ரி டீல் வேற சைன் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அடுத்து பிஎம்ஐ ஷோஸ் மேனுஃபேக்சரிங் லாஸிங் ஸ்டெம். பிஎம்ஐ அப்படிங்கிறது என்னன்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், அதுக்கப்புறமா சர்வீஸ் செக்டார்ல பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்றாங்க இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் மூலமா. இந்த இண்டெக்ஸை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சர்வே பேஸ்ல தான் இந்த இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு மந்த்தும் இந்த சர்வே வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மந்த்தும் ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த மந்த் உங்க பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, போன மந்த் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதோட நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு பிஎம்ஐ இண்டெக்ஸ்ல 50க்கு அதிகமா ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து போன மந்த்தை விட எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே வந்து 50க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப லோவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே வந்து 50 தான் இருக்கு அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை, ஈக்குவலா போயிட்டு இருக்கு, போன மந்த்தே மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த இண்டெக்ஸை வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ட்ரில பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, எந்த பிஸ்னஸ்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எது வந்து ஹையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா ஜிடிபி, அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், இந்த இண்டெக்ஸ்லாம் மாசம் மாசம் வராது, அதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா குவார்டர்லி இந்த மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து மந்த்லி ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ லோவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தானே காட்டுது. இப்போ நவம்பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட்ஸ் வந்து 56.3 கொடுத்துருக்காங்க. அப்போ சர்வீஸ் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு, அதிகமாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. ஆனால் அக்டோபர் மந்த்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் 58 இருந்திருக்கு. ஸோ அதை விட இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு, ஆனால் ஸ்லோவா தான் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ ஆர்டர்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வர்றதில்ல இந்த COVID-19.
எம்ப்ளாய்மெண்ட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்லோ பேசிஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இண்டெக்ஸை யார் வந்து எடுப்பா, இந்த சர்வேயை வந்து யார் எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் தான் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற நிக்கி அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த சர்வேயை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியும் கம்பைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, யூஎஸ்ல இருக்கிற மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.